நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு மணிமகுடமாக அமைந்தது 2025 பாரம்பரிய கலை கலாச்சாரம் விருது விழா. உரிமை மேளம், தப்பு மேளம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கபடியாட்டம், கரகாட்டம், நாதஸ்வரம் ஊதுதல் ஆகிய கலைகளை வளர்க்கும் 800 பேர் அதில் சிறப்பிக்கப்பட்டனர். தமிழர்கள் புகழ்பாடும் அந்த பாரம்பரிய கலைகளை பலர் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கடந்து வாழையடி வாழையாக காத்து வருகின்றனர். மண் வாசனையை கமலச் செய்யும் அந்த பாரம்பரிய கலைகளை வளர்ப்போர் போற்றுதலுக்குரியவர். அத்தகையோருக்கும் உரிய அங்கீகாரம் இதுவரையில் வழங்கப்படுவதில்லை. அதனை முன்னிறுத்திய 2025 பாரம்பரிய கலை கலாச்சார விருது விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு 1200 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு மெலிஷன் புக் ஆஃப் ரெக்கார்டு கிடைச்சிருந்துச்சு. நானும் ஒரு கலையில இருக்கிற ஆளு. நான் ஒரு 18 வருஷமா உரிமை கலையில இருக்கேன். அப்ப எனக்கு தெரியும்ல, நானும் வேர்வை சிந்தி வாச்சிருக்கேன். எனக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்வை சிந்தி வாச்சிருக்கோம். எந்த ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சதில்ல. நான் இந்த இதுல கலையில இருக்கனால தான் இதை நான் செஞ்சேன். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாயிகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜஹீத் அமீடியின் இந்தியர் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் அடையாளத்தை பறைசாற்றும் இந்த இரவா புகழ்பெற்ற கலைகள் தழைத்தோங்க அரவிந்த் துணை பிரதமர் சார்பில் 20,000 ரிங்கிட் நிதியுதவியை வழங்கினார். நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கல அப்படின்னா கால வளர்ந்து இதெல்லாம் மறைஞ்சிடும். ஏன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா கோயில் திருவிழாவில் நீட்டு பொங்கோ ஒன்று இருக்கும். அந்த நீட்டு பொங்கோவும் தலையில் ஒரு சோப்பு துணியை கட்டிக்கிட்டு தான் மோளம் அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி கோவில் திருவிழா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முறையான உடைகள், அது கலர் கலர் வண்ண வண்ண உடைகள் போட்டு மிக சிறந்த முறையில் உரிமை மேல கலைஞர்கள் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இந்த கருவி வாசிக்கிற அண்ணன்மார்களும் சரி, தம்பிமார்களும் சரி, அவங்களெல்லாம் சிறப்பான ஒரு அங்கீகாரம் வழங்கணும். முக்கியமாக என்னதுன்னா, அவங்களும் நம்ம மண்ணின் மைந்தர்கள். அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அவங்களையும் ஒரு கலைஞராக இந்த சமுதாயம் மதிக்கப்பட வேண்டும் சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறோம். விருதுகள் என்பன அங்கீகாரம் மட்டுமல்ல, தங்களுக்குள் மறைந்திருக்கும் கலைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஓர் உந்துதல். மேலும் சமூகத்தில் அவற்றுக்கான பெருமையும் மேலோங்கும். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எங்க மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். இது போல தொடர்ந்து இருக்கிற எங்களுக்கு எங்களோட வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் இன்னும் மென்மேலும் நிறையா விதமாக நம்ம சாதனைகளை புரியறதுக்கும் இன்னும் இந்த கலையை வளர்க்குறதுக்கும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். 40 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் நடத்தி வர்றது. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். இந்த கலை கலாச்சாரம் என்றைக்குமே நீடி இருக்கணும்னு எங்களோட ஆசை. இப்போ உள்ள கலைஞர்கள் சின்ன வயசுலேயே கெட்ட வழிக்கெல்லாம் போயிடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். அதனால தான் நாங்கள் இந்த குழுவை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த குழுவில் சேரனால அவங்க கெட்ட வழிக்கெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்காதுன்னு நம்புகிறோம். இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுனால நம்மளோட இளைஞர்களை ஒரு திருவிழாலையும் ஒரு நிகழ்ச்சியிலையும் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அவங்களுக்குன்னு அந்த கலையை நம்மள மதிச்சது போல இருக்கும். பாரம்பரிய கலை கலாச்சார விருது விழா வரும் காலத்தில் அரசு உதவியுடன் பேரளவில் நடத்த ஏற்பாட்டாளர்கள் உத்தேசித்துள்ளனர். அதற்காக அவர்கள் நல்லுள்ளங்களின் பேராதரவை எதிர்பார்க்கின்றனர்.